ஓம் சாந்தி 14/5/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் பழைய உலகத்திலிருந்து உறவை துண்டித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பழைய உலகம் இப்போது அழியப் போகிறது. கேள்வி: சங்கம யுகத்தின் எந்த ஒரு விசேஷத்தன்மை முழு கல்பத்திலும் தனிப்பட்டதாக இருக்கிறது? பதில்: சங்கம யுகத்தின் விசேஷத்தன்மை என்னவென்றால், படிப்பது இங்கே, பலனை எதிர்காலத்தில் அடைகிறீர்கள். அடுத்த பிறவியில் பலனை அடையக்கூடிய படிப்பு முழு கல்பத்திலும் படிக்கப்படுவதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது மரண லோகத்தில் அமர லோகத்திற்காக படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வேறு யாரும் அடுத்த பிறவிக்காக படிப்பதில்லை. முரளியின் பாடல்: தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவரே. ஓம் சாந்தி. தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர் யார்? இதை யாருமே தெரிந்திருக்கவில்லை. தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர் மாற்றான் தேசத்தில் வருகிறார் அப்படின்னு தான் அது பாட்டு. ஆகையால பாபா கேட்டுட்டு இருக்கிறார். மாற்றானுடைய தேசத்தில் வருவதற்கு அவருக்கு தனக்கென்று தேசம் இல்லையா என்ன? அவர் தன்னுடைய தேசத்தில் வருவதில்லை. இந்த ராவண ராஜ்யம் மாற்றானுடைய தேசம் அல்லவா? சரி, ராவணனுடைய மாற்றான் தேசம் எது? ராவணனுடைய தேசம் எது? சிவபாபானுடைய தேசம் எது? மாற்றான் தேசம் எது? பாபா மாற்றானுடைய தேசத்தில் வருகிறார் என்றால் அவருடைய தேசம் எது? தன்னுடைய தேசத்தை ஸ்தாபனை செய்ய வருகிறார். தன்னுடைய தேசத்தில் வருவாரா? சரி, இதை பற்றி அனைவரும் சிந்தனை செய்ய வேண்டும். ராமராஜ்யத்தில் ஒருபோதும் ராவணன் வருவதில்லை. ஆனால் பாபா ராவணனுடைய தேசத்தில் வரவேண்டி இருக்கிறது. ஏனென்றால் ராவண ராஜ்யத்தை மாற்ற வேண்டி இருக்கிறது. அவர் சத்யுகத்திலும் வருவதில்லை, கலியுகத்திலும் வருவதில்லை. சங்கம யுகத்தில்தான் வருகிறார். எனவே இது ராமருடைய தேசமாகவும் இருக்கிறது, ராவணனுடையதாகவும் இருக்கிறது. அதாவது இந்த பக்கம் ராமருடையது, அந்த பக்கம் ராவணனுடையது. சங்கமம் அல்லவா? எவ்வளோ அழகா பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் இல்லை. ராவண ராஜ்யத்திலையும் இல்லை, ராமராஜ்யத்திலையும் இல்லை, இடையில இருக்கீங்க. அதனால கவனமா இருக்கணும். இப்போது ஆத்மா நான் சங்கம யுகத்தில் இருக்கிறேன் என்று சொல்கிறது. பாபா வந்திருக்கிறார். அவரை படகோட்டி என்றும் சொல்கிறார்கள். இப்போது நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எப்படி? யோகத்தின் மூலம். யோகத்திற்காகவும் ஞானம் இருக்கிறது, ஞானத்திற்காகவும் ஞானம் இருக்கிறது. அதாவது தன்னை ஆத்மா என்று புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மா தந்தையை நினைக்கணும். அதற்கு வேண்டிய ஞானமும் கிடைக்கிறது, யோகத்திற்கு வேண்டிய ஞானமும் கிடைக்குது. அதே நேரத்தில் ஞானத்திற்காகவும் ஞானம் கிடைக்குதுன்றார். அப்படின்னா பிறவிகள் பற்றி மற்ற விஷயங்கள் பற்றிய புரிதல் நமக்கு கிடைக்குது. இப்போது இந்த ராவண ராஜ்யம் அழிய போகிறது. இங்கே இருப்பது கர்ம பந்தனம், அங்கு இருப்பது கர்ம சம்பந்தம். பந்தனம் என்பது துக்கத்தின் பெயராகும், சம்பந்தம் என்பது சுகத்தின் பெயராகும். இப்போது கர்ம பந்தனத்தை துண்டிக்க வேண்டும். நாம் இந்த நேரத்தில் பிராமண சம்பந்தத்தில் இருக்கிறோம். பிறகு தெய்வீக சம்பந்தத்தில் செல்வோம் என்பது புத்தியில் இருக்கிறது. எனவே இந்த உலகத்தின் கர்ம பந்தனத்தில்
இப்போது இருக்க வேண்டியதில்லை. இவை அனைத்தும் அசுர சம்பந்தம் என்ற புத்தி கிடைத்திருக்கிறது. நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகுவதற்கு படிக்கிறீர்கள். ஒரே ஒரு முறை பகவான் ஞானக்கடல் வந்து புதிய உலகம் அமரபுரிக்காக கற்பிக்கிறார். இது கலியுகம், மரணலோகம். நாம் சத்யுகத்திற்காக படிக்கிறோம். யார் மிகவும் களைத்து போயிருக்கிறார்களோ, யார் போன கல்பத்தில் வழியை பெற்றார்களோ அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். வழிகாட்டிகளாகிய நீங்கள் அனைவருக்கும் வழி சொல்கிறீர்கள். இது ஆன்மீக யாத்திரைக்கான வழியாகும். சத்யுகத்தில் அனைவரும் தூய்மையாகவும் சம்பூர்ண விகாரமற்றவர்களாகவும் இருப்பார்கள். தூய்மையின் ஒளி கிரீடம் இருக்கும். இந்த சமயத்தில் யாரும் தூய்மையாக இல்லை. நாங்கள் தூய்மையாக இருக்கிறோம் என்று சந்நியாசிகள் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் உலகம் தூய்மையாக இல்லை அல்லவா? பிறவியோ பிறகும் விகார உலகத்தில்தானே எடுக்கிறார்கள். இந்த பழைய உலகம் கண்டிப்பாக அழிய வேண்டி இருக்கிறது. கட்டிடம் பழையதாக ஆகிறது என்றால் விழுந்து விடுகிறது. மனிதர்கள் இறந்து விடுகிறார்கள். இது கூட பழைய உலகம் அழிய வேண்டி இருக்கிறது. இவை அனைத்தும் சரிந்து அதற்குள் புதைந்து இறந்து விடுவார்கள். சிலர் மூழ்கி இறப்பார்கள். சிலர் அதிர்ச்சியிலேயே இறந்து விடுவார்கள். அணுகுண்டுகள் போன்றவற்றின் விஷயங்கள் கூட சாகடித்து விடும். குழந்தைகளுடைய புத்தியில் இப்போது விநாசம் ஆகத்தான் போகிறது என்பது இருக்கிறது. நாம் அந்த கரைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இப்போது முயற்சி செய்ய வைப்பதற்காக பாபா வந்திருக்கிறார். இது கடைசி வாய்ப்பாகும். திடீரென்று இறந்து விடுவீர்கள். மரணம் முன்னால் நின்றிருக்கிறது. எனவே காலதாமதம் செய்யாதீர்கள். இறப்பதற்கு முன்னால் நினைவு யாத்திரை செய்யுங்கள். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் பாபா கூறுகிறார், குழந்தைகளே, வீட்டை நினைவு செய்யுங்கள். இதன் மூலம் கடைசி நினைவிற்கேற்ப நல்ல நிலை ஏற்பட்டுவிடும். வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். பாபாவை நினைவு செய்து செய்து நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். பிறகு தூய்மையான ஆத்மா பறந்துவிடும். எந்த அளவிற்கு நினைவு செய்திருப்பார்களோ, சேவை செய்திருப்பார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் உயர்ந்த பதவியை அடைவார்கள். நினைவில்தான் நிறைய தடைகள் ஏற்படுகிறது. தூய்மையாகவில்லை என்றால் பிறகு தர்மராஜ்புரியில் தண்டனையையும் அனுபவிக்க வேண்டி இருக்கும். மரியாதையும் போய்விடும். பதவியும் கீழானதாகிவிடும். கடைசியில் அனைத்து காட்சியும் கிடைக்கும். ஆனால் எதுவும் செய்ய முடியாது. உங்களுக்கு இவ்வளவு புரிய வைத்தும் நினைவு செய்யவில்லை. பாவம் அப்படியே இருந்துவிட்டது. இப்போது தண்டனை அனுபவியுங்கள் என்று காட்சி கிடைக்கும். அந்த சமயத்தில் படிப்பதற்கு நேரம் இருக்காது. நான் ஏன் இப்படி செய்தேன், அனாவசியமாக நேரத்தை ஏன் வீணாக்கினேன் என்று வருத்தப்படுவீர்கள். ஆனால் தண்டனையோ அனுபவித்தே ஆக வேண்டும். ஏதாவது சான்ஸ் இருக்குமா என்ன? ஃபெயில் தான். பிறகு படிப்பதற்கான விஷயமே இருக்காது. கடைசி நேரத்தில் பச்சாத்தாபம் படாமல் இருப்பதற்கு பாபா, குழந்தைகளே, நல்ல முறையில் படித்து விடுங்கள் என்று கூறுகிறார். ஷரீர நிர்வாகத்திற்கு நேரம் இருக்கவே இருக்கிறது. இரவு உறங்கவும் வேண்டும். ஆத்மா களைப்படைந்து விடுகிறது என்றால் பிறகு உறங்கி விடுகிறது. ஷரீரமும் உறங்கி விடுகிறது.
மீதி நேரம் என்னுடைய சேவையில் ஈடுபடுங்கள். நினைவினுடைய சார்ட் வையுங்கள். எழுதவும் செய்கிறீர்கள், பிறகு போக போக ஃபெயிலாகி விடுகிறீர்கள். பாபாவை நினைவு செய்வதில்லை, சேவை செய்வதில்லை என்றால் பிறகு தவறான காரியம் நடந்து கொண்டே இருக்கும். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், வீணான உலகாய விஷயங்களில் தங்களுடைய நேரத்தை வீணாக்க கூடாது. மாயை எந்தவிதமான தலைகீழான காரியத்தையும் செய்ய வைத்துவிடக் கூடாது என்பதில் கவனம் வைக்க வேண்டும். சங்கதோஷத்தில் வந்து ஒருபோதும் தளர்ந்துவிடக் கூடாது. தேக அபிமானத்தில் வந்து யாருடைய பெயர் ரூபத்திலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், வீட்டின் நினைவின் கூடவே பாபாவையும் நினைவு செய்ய வேண்டும். நினைவின் சார்ட்டின் டைரி வைக்க வேண்டும். நான் முழு நாளிலும் என்னென்ன செய்தேன், எவ்வளவு நேரம் பாபாவின் நினைவில் இருந்தேன் என்பதை நோட் செய்ய வேண்டும். வரதானம். பணிவு என்ற கவசத்தின் மூலம் வீண் விஷயங்கள் என்ற ராவணனை எரிக்கக்கூடிய உண்மையான ஸ்நேகம் உடையவர், ஒத்துழைக்கக்கூடியவர் ஆகுங்கள். ஒருவர் எவ்வளவுதான் உங்களுடைய குழுவில் குறை தேடுவதற்கு முயற்சி செய்தாலும் சிறிதும் கூட சம்ஸ்கார சுபாவத்தின் மோதல் தென்படக்கூடாது. யாராவது நிந்தனை செய்தாலும் அவமரியாதை செய்தாலும் நீங்கள் செயின்ட் ஆகிவிடுங்கள், அதாவது புனிதர் ஆகிவிடுங்கள். ஒருவேளை யாராவது தவறே செய்தாலும் நீங்கள் ரைட்டாக இருங்கள். அதாவது அவங்களும் அதை தானே செய்கிறாங்க, சரி நாமளும் செய்யலாம் அப்படின்னு செய்யக்கூடாது. அவங்க தவறு செய்தாலும் ராங் செய்தாலும் நீங்கள் எப்போவுமே ரைட்டாக தான் இருக்கணுன்றார். யாராவது மோதினாலும் நீங்கள் அவருக்கு ஸ்நேகத்தின் தண்ணீர் கொடுங்கள். இது ஏன் இப்படி என்ற சங்கல்பம் செய்து எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றாதீர்கள். பணிவு என்ற கவசத்தை அணிந்து கொண்டு இருங்கள். எங்கே பணிவு இருக்குமோ அங்கே ஸ்நேகமும் ஒத்துழைப்பும் அவசியம் இருக்கும். ஸ்லோகன். என்னுடையது என்பதின் அநேக எல்லைக்குட்பட்ட பாவனைகளை ஒரு மேரா பாபாவிற்குள் அடக்கிவிடுங்கள். அவ்யக்த சமிகை. ஆன்மீக ராயல்டியின் அஸ்திவாரம் சம்பூர்ண தூய்மையாகும். எனவே ஆன்மீக ராயல்டியின் ஜொலிப்பு மற்றும் பொலிவு உங்களுடைய ரூபம் மற்றும் சரித்திரத்தின் மூலம் ஒவ்வொருவருக்கும் அனுபவம் ஆகிறதா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள். என்னுடைய முகத்தில், நடத்தையில் அந்த ஆன்மீக ராயல்டி தென்படுகிறதா அல்லது சாதாரண நடத்தை மற்றும் முகம் தென்படுகிறதா என்று ஞான கண்ணாடியில் தன்னை பார்த்து கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.
शांति हो, ओम शांति हो।